ஒரு ஹராம கொண்டு ஒரு பாவத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான்னா அந்த சோதனையிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா அது நீங்க அல்லாஹ்வை பயந்து அந்த பாவத்தை விட்டா மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ்வை பயப்படாம நீங்க அந்த காரியத்தில் செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலேயே அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லும் போது வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவரும் ஆசை கொண்டார், அந்த பெண்ணும் ஆசை கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நபி யூசுப் பார்க்கவில்லை என்றால் அவர் அங்க போய் விழுந்திருப்பார். அல்லாஹ் சொல்றான் கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் அப்படித்தான் மானக்கேடான காரியங்களிலிருந்தும் தடுக்கப்பட்ட காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய அடியார்களை பாதுகாப்பான். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். நல்ல கேளுங்க, முஹ்லிஸீன் இல்ல முஹ்லஸீன், அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்கள அல்லாஹ் பாவத்திலிருந்து பாதுகாப்பான். அவங்க அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வை நினைவு கொள்றாங்க எல்லா நேரத்திலையும். அல்லாஹ் நபி யூசுஃபை பாதுகாத்தான். இப்படித்தான் அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்காக நிற்கக்கூடிய எல்லாரையும் ஹராம விட்டாங்கன்னா அது எதுவா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் வருது, மிகப்பெரிய சோதனை வருது, மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை வருது. நீங்க சொல்ற மாதிரி ஹிஜாப் போடக்கூடாதுன்னு காலேஜில் சொல்றாங்க, தாடி எடுக்க சொல்றாங்க, அல்லது வேற வேற கடமைகள், ஒரு வட்டிக்கு போகக்கூடிய சூழல் வருது. இப்படி எந்த நிலைமை வந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏதானாலும் பரவாயில்ல, ஹலால்ல தான் நான் இருப்பேன், நீ அனுமதிச்ச முறையில தான் இருப்பேன், என்னை காப்பாத்திரியான்னு போய் சரணடைஞ்சிட்டோம்னா கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் காப்பாத்துவான்.